நடித்த அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக அதை நான் பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். இந்த மேடைக்கு என்னை அழைச்சி உங்கள் முன்னாடி பேச வச்சுருக்காங்க. புரட்சி தலைவரை வந்து நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அவரை வந்து ஒரு ஐடல் வர்ஷிப்னு சொல்லலாம். அதாவது அந்த அளவுக்கு நேசிச்சிருக்கேன். ஏன்னா என்ன நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறீங்க இந்த மாதிரி இருக்கீங்கன்னா அதுக்கு முதல் காரணம் புரட்சி தலைவர் தான். அவ்வளவு கட்டுக்கோப்பாக உடற்பயிற்சி செஞ்சு, அது மட்டும் இல்லை அது அப்பாவும் செய்யணும்னு சொல்லி அவர் கட்டாயப்படுத்தி உணவு கட்டுப்பாட்டில் இருந்து எக்ஸசைஸில் இருந்து ஒவ்வொரு நீங்கள் பார்க்குற இவங்க 2 பேர் நடித்த படங்களில் கிட்டத்தட்ட புரட்சி தலைவரோட அதிக படங்களில் நடித்தவர் எங்கள் அப்பா தான். அந்த பெருமை அவருக்கு தான். கிட்டத்தட்ட 60 படங்கள் நினைக்கிறேன். அதனால் ஒவ்வொரு படத்துலையும் வந்து சண்டை காட்சிகள் வந்து ரொம்ப சிறப்பாக அமையணும் அப்படிங்கிறது புரட்சி தலைவருடைய விருப்பம். காரணம், ரசிகர்களாகிய உங்களுக்கு அது சண்டைனா புரட்சி தலைவர் தான். உங்களைப் போலவே அந்த மாதிரி சண்டை காட்சிகளை ரொம்ப ரசித்து பார்த்தவன் நான். அதாவது புரட்சி தலைவரை பற்றி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். நான் அவங்ககிட்ட இப்போ நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறது, முதல்ல இதை சொல்ல விரும்புகிறது, இவங்க 2 பேரும் நடித்த இவங்க அப்பாவுக்கும் புரட்சி தலைவருக்கும் இவங்க 2 பேருக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி தான். அப்பாவும் வந்து முதல்ல இவர் கூட நடிக்க ஆரம்பிக்கின்ற அந்த ஒரு சமயத்திலேயே வந்து இவருடைய ரசிகராக தான் இருந்தார். அப்புறமா தான் இவங்க 2 பேரும் படங்களில் நடித்தாங்க, ரொம்ப நெருக்கமாக பழகினாங்க. அப்பாவுடைய நடிப்பு ரொம்ப சிறப்பாக அமையறதுக்கு காரணம் புரட்சி தலைவர் தான். எப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அவர் வந்து அன்னைக்கும் சூப்பர் ஸ்டார், இன்னைக்கும் சூப்பர் ஸ்டார் புரட்சி தலைவர். அப்படிப்பட்ட ஒரு நடிகர் ஒரு கதாபாத்திரத்தை ஒரு நடிகருக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கும் பொழுது, அதாவது ஒரு வில்லன் நடிகர் ஹீரோவுக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர் கொடுக்கும் பொழுது, தான் நினைத்தால் அந்த திரைக்கதை அந்த சீனை வந்து எப்படி வேணாலும் மாற்றலாம். ஏன் எடிட்டிங்கில் கூட கட் பண்ணலாம், ஏன் டயலாகை சேஞ்ச் பண்ணலாம். அப்படி இல்லை, ஒவ்வொரு படத்துலையும் அந்த இவங்க 2 பேரும் மோதிர காட்சி, அதாவது நான் சொல்கிறது வசனம் பேசி மோதிர காட்சிகள், அப்படி இல்லைன்னா வில்லனுக்காகவே தனியாக எழுதப்பட்ட அந்த காட்சி சிறப்பாக அமையணுங்கிறது இவருடைய நோக்கம். ஏன்னா படம் வந்து நல்லா வரணும் அப்படிங்கிற ஒரே காரணம், சுயநலம் இல்லாமல். அதனால தான் அப்பாவுக்கும் பேர் கிடைச்சது, படமும் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. புரட்சி தலைவர் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த நிறைய படங்கள், மதிப்பிற்குரிய திரு நம்பியார் அவர்களும் நிறைய படங்களில் இவர் கூட சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு படத்துலையும் பார்த்தீங்கன்னா ரசிகர்களாகிய நீங்கள் எப்போ எது எடுத்தாலும் சொன்னால் அசோகன் நம்பியார் தான் சொல்லுவீங்க. அப்படின்னும் பொழுது இவரை பற்றி ஒரு சிறப்பான குணம் வந்து புரட்சி தலைவரோடது, சக நடிகர்களுக்கு நடிப்பதற்கு சுதந்திரமும் அதற்கு உண்டான இடமும் கொடுப்பது தான். இது வந்து சினிமா வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருந்ததற்கு இதுதான் முதல் காரணம். எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. பிறகு அப்பா வந்து இவங்க 2 பேரும் நடிச்சது, அப்பா வந்து அண்ணனா நடிச்சிருக்காரு புரட்சி தலைவருக்கு, தந்தையா நடிச்சிருக்கார், வில்லன் ரோல், இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம், அப்பா இறந்து போன அன்னைக்கு நவம்பர் 19, 1982 இந்த நாள் தலைவர் வந்து டெல்லியில் இருந்தார். அன்னைக்கு தான் ஏஷியாட் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு போட்டி இந்தியா ஹோஸ்ட் பண்ணி நடந்தது. அப்போதைய பிரைம் மினிஸ்டர் மிஸ்ஸஸ் இந்திரா காந்தி அவங்க கூட இருந்த அந்த ஃபர்ஸ்ட் டே. இந்த செய்தியை கேள்விப்பட்டதும் உடனே கிளம்பி வந்தவர் புரட்சி தலைவர், அப்பாவுக்கு மரியாதை செலுத்துறதுக்கு. அது வந்து ஒரு மாபெரும் தலைவனுடைய ஒரு ஹியூமனிட்டி. நினைச்சிருந்தா அது வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். அப்படி இருந்தும் செய்தியை கேட்ட ஃபங்க்ஷன் முடிந்த அடுத்த நிமிடமே ஃப்ளைட் ஏறி வீட்டுக்கு வந்தார். அதுதான் புரட்சி தலைவர்.
அது மட்டுமல்ல, அப்பாவுக்கு அப்புறமா நான் இப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். அப்பாவுக்கு அப்புறமா நான் வந்து காலேஜில் சேரணும் பொழுது நான் இன்ஜினியர் ஆகிறதுக்கு காரணமே புரட்சி தலைவர் தான். இப்படி நான் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். புரட்சி தலைவரோட அப்பா நடித்த அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக அதை நான் பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். இந்த மேடைக்கு என்னை அழைச்சி உங்கள் முன்னாடி பேச வச்சுருக்காங்க. புரட்சி தலைவரை வந்து நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அவரை வந்து ஒரு ஐடல் வர்ஷிப்னு சொல்லலாம். அதாவது அந்த அளவுக்கு நேசிச்சிருக்கேன். ஏன்னா என்ன நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறீங்க இந்த மாதிரி இருக்கீங்கன்னா அதுக்கு முதல் காரணம் புரட்சி தலைவர் தான். அவ்வளவு கட்டுக்கோப்பாக உடற்பயிற்சி செஞ்சு, அது மட்டும் இல்லை அது அப்பாவும் செய்யணும்னு சொல்லி அவர் கட்டாயப்படுத்தி உணவு கட்டுப்பாட்டில் இருந்து எக்ஸசைஸில் இருந்து ஒவ்வொரு நீங்கள் பார்க்குற இவங்க 2 பேர் நடித்த படங்களில் கிட்டத்தட்ட புரட்சி தலைவரோட அதிக படங்களில் நடித்தவர் எங்கள் அப்பா தான். அந்த பெருமை அவருக்கு தான். கிட்டத்தட்ட 60 படங்கள் நினைக்கிறேன். அதனால் ஒவ்வொரு படத்துலையும் வந்து சண்டை காட்சிகள் வந்து ரொம்ப சிறப்பாக அமையணும் அப்படிங்கிறது புரட்சி தலைவருடைய விருப்பம். காரணம், ரசிகர்களாகிய உங்களுக்கு அது சண்டைனா புரட்சி தலைவர் தான். உங்களைப் போலவே அந்த மாதிரி சண்டை காட்சிகளை ரொம்ப ரசித்து பார்த்தவன் நான். அதாவது புரட்சி தலைவரை பற்றி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். நான் அவங்ககிட்ட இப்போ நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறது, முதல்ல இதை சொல்ல விரும்புகிறது, இவங்க 2 பேரும் நடித்த இவங்க அப்பாவுக்கும் புரட்சி தலைவருக்கும் இவங்க 2 பேருக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி தான். அப்பாவும் வந்து முதல்ல இவர் கூட நடிக்க ஆரம்பிக்கணுன்ற அந்த ஒரு சமயத்திலேயே வந்து இவருடைய ரசிகராக தான் இருந்தார். அப்புறமா தான் இவங்க 2 பேரும் படங்களில் நடித்தாங்க, ரொம்ப நெருக்கமாக பழகினாங்க. அப்பாவுடைய நடிப்பு ரொம்ப சிறப்பாக அமையறதுக்கு காரணம் புரட்சி தலைவர் தான். எப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அவர் வந்து அன்னைக்கும் சூப்பர் ஸ்டார், இன்னைக்கும் சூப்பர் ஸ்டார் புரட்சி தலைவர். அப்படிப்பட்ட ஒரு நடிகர் ஒரு கதாபாத்திரத்தை ஒரு நடிகருக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கும் பொழுது, அதாவது ஒரு வில்லன் நடிகர் ஹீரோவுக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர் கொடுக்கும் பொழுது, தான் நினைத்தால் அந்த திரைக்கதை அந்த சீனை வந்து எப்படி வேணாலும் மாற்றலாம். ஏன் எடிட்டிங்கில் கூட கட் பண்ணலாம், ஏன் டயலாகை சேஞ்ச் பண்ணலாம். அப்படி இல்லை, ஒவ்வொரு படத்துலையும் அந்த இவங்க 2 பேரும் மோதிர காட்சி, அதாவது நான் சொல்கிறது வசனம் பேசி மோதிர காட்சிகள், அப்படி இல்லைன்னா வில்லனுக்காகவே தனியாக எழுதப்பட்ட அந்த காட்சி சிறப்பாக அமையணுங்கிறது இவருடைய நோக்கம். ஏன்னா படம் வந்து நல்லா வரணும் அப்படிங்கிற ஒரே காரணம், சுயநலம் இல்லாமல். அதனால தான் அப்பாவுக்கும் பேர் கிடைச்சது, படமும் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. புரட்சி தலைவர் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த நிறைய படங்கள், மதிப்பிற்குரிய திரு நம்பியார் அவர்களும் நிறைய படங்களில் இவர் கூட சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு படத்துலையும் பார்த்தீங்கன்னா ரசிகர்களாகிய நீங்கள் எப்போ எது எடுத்தாலும் சொன்னால் அசோகன் நம்பியார் தான் சொல்லுவீங்க. அப்படின்னும் பொழுது இவரை பற்றி ஒரு சிறப்பான குணம் வந்து புரட்சி தலைவரோடது, சக நடிகர்களுக்கு நடிப்பதற்கு சுதந்திரமும் அதற்கு உண்டான இடமும் கொடுப்பது தான். இது வந்து சினிமா வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருந்ததற்கு இதுதான் முதல் காரணம். எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. பிறகு அப்பா வந்து இவங்க 2 பேரும் நடிச்சது, அப்பா வந்து அண்ணனா நடிச்சிருக்காரு புரட்சி தலைவருக்கு, தந்தையா நடிச்சிருக்கார், வில்லன் ரோல், இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒரு விஷயம், அப்பா இறந்து போன அன்னைக்கு நவம்பர் 19, 1982 இந்த நாள் தலைவர் வந்து டெல்லியில் இருந்தார். அன்னைக்கு தான் ஏஷியாட் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு போட்டி இந்தியா ஹோஸ்ட் பண்ணி நடந்தது. அப்போதைய பிரைம் மினிஸ்டர் மிஸ்ஸஸ் இந்திரா காந்தி அவங்க கூட இருந்த அந்த ஃபர்ஸ்ட் டே. இந்த செய்தியை கேள்விப்பட்டதும் உடனே கிளம்பி வந்தவர் புரட்சி தலைவர், அப்பாவுக்கு மரியாதை செலுத்துறதுக்கு. அது வந்து ஒரு மாபெரும் தலைவனுடைய ஒரு ஹியூமனிட்டி
நினச்சிருந்தா அது வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். அப்படி இருந்தும் செய்தியை கேட்ட ஃபங்க்ஷன் முடிந்த அடுத்த நிமிடமே ஃப்ளைட் ஏறி வீட்டுக்கு வந்தார். அதுதான் புரட்சி தலைவர். அது மட்டுமல்ல, அப்பாவுக்கு அப்புறமா நான் இப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். அப்பாவுக்கு அப்புறமா நான் வந்து காலேஜில் சேரணும் பொழுது நான் இன்ஜினியர் ஆகிறதுக்கு காரணமே புரட்சி தலைவர் தான். இப்படி நான் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து உங்களை எல்லாம் சந்திக்க வந்தது, அழைத்ததற்கு இதை ஆர்கனைஸ் பண்ண அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி, மிக பணிவான நன்றி. எம்ஜிஆர் ரசிகர்களாகிய உங்களை இந்த விழாவின் மூலம் நான் சந்தித்ததற்கு